ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாலை சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு பாலைக்கீரையை காம்பை நுனியில் மட்டும் வெட்டிக்கோங்க. நுனியில் வெட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாலைக்கீரையை. இப்போ வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நம்ம ஆஞ்சு வச்சுருக்க பாலைக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நம்ம நல்லா அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்ச சப்பாத்தி மாவை குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கோங்க. சப்பாத்தி மொத்தம் 2 உருண்டை இருக்குது. இப்போ நம்ம ஒரு உருண்டையை நல்லா வட்டமாக சப்பாத்தி மாதிரி நல்லா அப்படி இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சப்பாத்தியும் இழுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பானையில் இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இந்த இட்லி தட்டு மேலே அப்படியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சப்பாத்தியும் அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சு நம்ம இதில் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலைக்கீரையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாலைக்கீரையை ஊற்றியாச்சு. பாலைக்கீரையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வற்றணும். வற்ற தண்டிக்கு நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கீரை நல்லா இப்படி சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம பொடியும் இந்த கீரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இட்லி பானையில். இப்போ இந்த சப்பாத்தி நம்ம நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வீலோ கத்தியோ வச்சு நீளமாக வெட்டிக்கலாம். பாருங்க, நம்ம இப்படி வச்சு முன்னாடி வெட்டினோம்னா வந்துடும். நீளம் வெட்டியாச்சு. நல்லா ஒல்லியாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நீளமாக வெட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். பேஸ்ட் ரொம்ப திக்காக அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் லேசாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதால கொஞ்சம் நல்லா இந்த பக்குவம் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த பக்குவம் இருந்தால் தான் நம்ம போடுற சப்பாத்தியில் அது வந்து ஒட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நீளமாக வெட்டி வச்சுருக்க சப்பாத்தி ஃபுல்லாக அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா அப்படி இந்த கீரையும் இந்த சப்பாத்தியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளால் சுவையான பாலை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching.